அருமையான ஒரு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக சூப்பராக செஞ்சிடலாம். வெல்கம் டு ஹெச்எஸ்கே விருந்து சேனல். பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் வச்சு அதில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல நான் பிரியாணிக்கு தேவைப்படுற ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன். இப்போ லைட்டா அதை கிளறி விடுங்க. இப்போ இதுல நான் வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகுற அளவுக்கு வதக்கி எடுங்க. இப்போ நம்ம வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கிட்டோம். இதுல நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதுல நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தக்காளி 1 நறுக்கி நான் இதுல சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா தக்காளி வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுல 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இதுல நான் இப்போ தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கான காய்கறிகள் நான் இதுல சேர்த்துக்கிறேன். நான் என்னென்ன காய்கறிகள் எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரட், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இது 4 சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எந்தெந்த காய்கறிகள் தேவையோ நீங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நான் இதுக்கு தேவைப்படுற தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதனால நான் 2 கப் அளவுக்கான தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல நான் அரிசி சேர்த்துக்கிறேன். நான் பாஸ்மதி அரிசி 1 கப் எடுத்து 20 நிமிஷம் போல தண்ணியில ஊற வச்சிருக்கேன். அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல நான் எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு அது கொதிச்சோன்னு உப்பு பார்த்துருங்க. ஒரு தடவை உப்பு ஒரு படி கூடவே இருக்கலாம். அப்பதான் நமக்கு வெந்து வரும்போது கரெக்டா இருக்கும். கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் உப்பும் பார்த்துட்டேன், கரெக்டா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நான் அப்படியே மூடி போட்டு 5 நிமிஷம் ஃபாஸ்ட்ல வச்சு விட்டுறேன். இப்ப நான் மூடி போட்டு 5 நிமிஷம் இந்த அடுப்பை அப்படியே ஃபாஸ்ட்ல விட்டுறேன். 5 நிமிஷம் கழிச்சு நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுப்பை அப்படியே ஸ்லோ பண்ணிக்கிறேன். 5 மினிட்ஸ் அடுப்பு ஸ்லோலையே பிரியாணி நல்லாவே வெந்து வரும். இந்த 5 நிமிஷம் அப்படியே ஸ்லோவில் வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். இப்போ டோட்டலாக 10 மினிட்ஸ் அடுப்பில் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம தம் போட போகிறோம். தம் போடுறதுக்கு ஒரு வெயிட்டான கல்லை உங்களோட பாத்திரத்து மேலே வச்சு வெளியில் காற்று போகாத அளவுக்கு அதை நல்லாவே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அடுப்பையும் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் இது அப்படியே தம்லையே இருக்கட்டும். நம்மளோட பிரியாணி சூப்பராகவே ரெடி ஆகிறதுக்கு இந்த தம் போடுற ப்ராசஸ் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கூட நீங்கள் தம் போடலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் தம்மையும் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிவிட்டு கல்லெல்லாம் பொறுமையாக எடுத்து வச்சுட்டு பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிரியாணி சூப்பராகவே தம்மில் வெந்து சாதம்லாம் நல்லாவே பொல பொலன்னு சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் ஒரு தட்டில்
வச்சு நல்லாவே சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். இந்த பிரியாணியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட HSK விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.